தென்மண்டல அளவிலான கைப்பந்து போட்டிகள் மே 9 முதல் 11ஆம் தேதி வரை திருவண்ணாமலையில் உள்ள ஆரணியில் நடைபெறவுள்ளது. இதில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி, தெலுங்கானா, ஆந்திரா, கோவா மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஆகிய மாநில அணிகள் பங்கேற்றன. இந்த போட்டியில் தமிழகத்தை பிரதிநிதிக்க தமிழக பெண்கள் அணிக்கான தேர்வு கோவை நரசிம்மநாயக்கன் பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் கோவை மாவட்ட கைப்பந்து கழக செயலாளர் தனகுமார் வரவேற்புரையாற்றினார். தமிழக கைப்பந்து கழக செயலாளர் டாக்டர் ராஜசேகர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வீராங்கனைகளை உற்சாகப்படுத்தினார். கோவை கைப்பந்து கழக தலைவர் டைல் ஃபரோஸ் சந்தோஷ்குமார் வீராங்கனைகளை அறிமுகப்படுத்தி தேர்வை தொடங்கி வைத்தார். பொருளாளர் சுரேஷ் முன்னிலை வகித்தார். தமிழ்நாடு முழுவதும் வந்த 85 வீராங்கனைகள் இதில் பங்கேற்றனர். இவர்களுக்கான தேர்வு பணியை பயிற்சியாளர் சரவணன், உடற்கல்வி ஆசிரியர் ராமன், சிறப்பு நடுவர் வாளமுருகன், சதீஷ் மற்றும் மாணவர் கவியரசு ஆகியோர் மேற்கொண்டனர். இதில் 18 வீராங்கனைகள் தமிழக அணிக்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தேர்வானவர்களுக்கு மே 1 முதல் 6ஆம் தேதி வரை அதே பள்ளியில் பயிற்சி முகாம் நடைபெறும். மேலும் ஆண்கள் அணிக்கான தேர்வு பெரியநாயக்கன் பாளையத்தில் நாளை நடைபெறவுள்ளது. இந்நிகழ்வை டிஎஸ்பி பொன்னுசாமி தொடங்கி வைக்க உள்ளார்.